வணக்கம் நண்பர்களே. நான் ரமணன், அஸ்ட்ராலஜர், பிவைகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து பேசுகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த காணொளி மூலமாக அவங்கள பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ சனீஸ்வரருடைய பெயர்ச்சி பலன்களை எல்லா ராசிக்கும் பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த வரிசையில் மீன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். மீன ராசி இது குருவனுடைய பெண் வீடு. இது ஒரு உபய ராசி. இங்கே நமக்கு பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இவங்க பொதுவா மீனராசி அன்பர்கள் ரொம்ப சென்சிட்டிவான அன்பர்கள். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதியை தவிர மீதி ரெண்டும், உத்திரட்டாதியும் சரி ரேவதியும் சரி, ரெண்டுமே ஜலத்தத்துவம் கொண்ட ஒரு நட்சத்திரங்கள். பயங்கர இமோஷனலான பீப்புள், சோஷியல் லிவிங் ரொம்ப பிடித்தவர்கள். அதே மாதிரி மனசை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணுங்கிற ஒரு விஷயத்த பிடிக்கவே பிடிக்காது இவங்களுக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க மெயின்டைன் பண்றதுக்கு பார்ப்பாங்க. இவங்களுக்கு அன்பு, அரவணைப்பு அப்படிங்கிறது தான் இவங்களுடைய வாழ்க்கையின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க. ரொம்ப டேஸ்ட்ஃபுல் பீப்புள். எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு ஞானம் நேச்சுரலாக வரக்கூடிய விஷயம். எனக்கு அது குரு பகவானுடைய வீடு. அதே மாதிரி ஒரு ஃபேமிலியாக வச்சுக்கணும், சொசைட்டியில் இருக்கிறவங்கள எல்லாரையும் அன்பாக அரவணைச்சு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தீவிரமாக கவனித்து செய்யக்கூடிய நபர்கள். எல்லா விஷயத்துலையும் இவர்கள் வல்லவர்களே. டாக்டர்ஸாக இருப்பாங்க நிறைய பேர், அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீல்டில் டாப்பர்ஸாக இருப்பாங்க, ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஃபீல்ட்லையும் இருப்பாங்க, பாலிடிக்ஸ்லையும் இருப்பாங்க. அதே மாதிரி ஜனங்களை ஒரு இவங்களுடைய வசியத்தன்மை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வசியத்தன்மை இவங்களுக்கு உண்டு. ஒரு அவங்களுடைய நடை உடை பாவனைகள், பேசும் முறைகள், அணுகும் முறைகள் எல்லாமே மக்களை ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு அம்சம் கொண்டவர்கள் இவங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு 12ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருந்தார், விரயஸ்தானத்தில் இருந்தார். விரயஸ்தானத்தில் இருக்கும்போது நிறைய விரயங்கள் இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் லாபங்கள் வரணுமோ அதெல்லாம் விரயமாகக்கூடிய ஒரு காலமாகவும் இருந்திருக்கலாம். அதெல்லாம் தாண்டி இப்போ ஜென்மத்தில் சனி வருகிறார். ஜென்மஸ்தானத்துக்கு சனீஸ்வரர் வரும் பொழுது என்னெல்லாம் விஷயங்கள் இவங்க காஷியஸாக இருக்கணும். எஸ்பெஷலி ஒருத்தர் ராசிலேயோ லக்னத்திலேயோ இல்லை லக்னாதிபதி இருக்கக்கூடிய இடத்துலையோ சனீஸ்வரரே வந்தார் அப்படின்னாக்கா அந்த காலகட்டத்தில் இவங்களுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலம். இவங்க ரெகுலர் செக்கப்ஸ் ஏதாவது பண்ணிக்கணும்னா பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இவங்க ஆரோக்கியத்தை கவனிக்காம விட்டுருந்தாங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி பண்ணுங்க, யோகா பயிற்சி பண்ணுங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி உணவு வகைகள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில். இது பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபியூச்சரில் நிறைய விஷயங்கள் இந்த இந்த நேரத்துலையும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும், ஃபியூச்சர்லேயும் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போ சனீஸ்வரர் இவங்களுக்கு 11 12 கூடியவர் லக்னத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னென்னலாம் விஷயங்கள் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ஃபர்ஸ்ட் அவங்களுடைய லக்னத்துக்குரிய விஷயங்களை நம்ம சொல்லிட்டோம், ராசிக்குரிய விஷயத்த நம்ம சொல்லிட்டோம். இப்போ 3ஆம் பார்வையாக அவருடைய பார்வை இவங்களுடைய 3ஆம் இடத்துலயே போய் விழுறது. 3ஆம் இடம்ங்கிறது இமீடியட் சப்போர்ட் சிஸ்டம், அதே மாதிரி சகோதர சகோதரி ஸ்தானம், அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ், இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம், இது எல்லாம் கம்யூனிகேஷன், இதெல்லாம் சனீஸ்வரனுடைய பார்வையில் இருக்கிறது. ஸோ நம்ம கொஞ்சம் கவனங்கள் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் மீதும் நமக்கு கிட்டக்க இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸுடைய ஆரோக்கியத்தின் மீதும் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தெளிவான ஒரு கம்யூனிகேஷன் செல்ல வேண்டும். அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க ஒரு விஷயத்தையும் நீங்க சொல்லக்கூடாது. தெளிவான ஒரு அணுகுமுறையில நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு ஒரு காலமாக இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வீடு மனை ஏதாவது விற்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதற்குரிய நபர்கள் கிடைப்பார்கள். உங்களுடைய ராசியாதிபதி 4ஆம் இடத்திலும் அந்த 4ஆம் இடத்திற்கு 12ல சனீஸ்வரர் பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த விற்கிறதுக்குரிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி புதுசா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு அஸ்திவாரம் போட்டீங்கன்னாக்கா அதையும் உங்களால முடிக்க முடியும். இல்லை நீங்க ஒரு பழைய ப்ராப்பர்ட்டியை ரினோவேட் பண்ணி திரும்பி நீங்க ரீபில்ட் பண்ணி பண்றதாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பண்ணலாம். இப்போ சனீஸ்வரருடைய 7ஆம் பார்வை
உங்களுடைய பார்ட்னர் ஸ்தானத்தை வந்து காட்டுறது. அவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா பெட்டர் ஆகிடும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பார்ட்னர் ஸ்தானத்துலேருந்து கேது வந்து விலகுறார். அப்படிங்கும்போது அவங்களுடைய மனநிலையும் அவங்களுடைய ஆரோக்கியமும் வந்து பெட்டர் ஆகிடும். அவங்களுடைய சப்போர்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கும். அவங்க நல்லா இருந்தாங்கன்னாக்க நம்ம நல்லா இருப்போம் தானே. ஸோ அவங்க வந்து நல்லா இருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுடைய அணுகுமுறையும் அவங்களுடைய ஹெல்ப்பும் நமக்கு வந்து 100% கிடைக்கும். அதே மாதிரி அவர் பார்க்கக்கூடிய இடமான உங்களுக்கு 10ஆம் இடத்தையும் வந்து சனீஸ்வரர் பார்க்குறார். 10ஆம் இடம்ங்கிறது வந்து உத்தியோகஸ்தானம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய ராசியாதிபதி வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்துல போய் உட்காந்து அந்த இடத்தையும் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து தூங்குறதுக்கு டைம் கிடைக்காது. அந்த அளவுக்கு வேலை இருக்கும். ஏன்னாக்கா 10ஆம் இடத்த வந்து சனீஸ்வரரும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாருங்கும் போது உங்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் இருக்காது. அவ்வளவு வேலை இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான லாபங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஆனா என்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னதுன்னா, உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் சரி பார்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு வேணுங்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து அஸ்திவாரம் போட்டு நீங்க வந்து தொடங்கி செல்ல வேண்டும். அதை வந்து நீங்க வந்து விடவே கூடாது. அதை வந்து நீங்க வந்து கண்டிப்பா பார்த்துக்கணும். இப்போ 5ஆம் இடம் குழந்தை ஸ்தானம், மூத்தவர்கள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது தாத்தா பாட்டி அவங்களுடைய ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு வந்து சனீஸ்வரர் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் நிறைய உபாதைகள் இருந்தது. அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் நோக்கி, அதே மாதிரி குழந்தைகளுடைய முன்னேற்றத்தையும் நோக்கி நிறைய கவலைகள் இருந்தது. அதெல்லாம் நீங்கி வந்து நீங்க வந்து இப்போ வந்து முன்னேறத்துக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது தொழில் ஸ்தானம், தொழில் பார்க்கும் நபர்கள், எம்ப்ளாயீஸா இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஸ்தானத்துக்கு வந்து 8ஆம் இடத்துல வந்து சனீஸ்வரர் வர்றார். அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னாக்கா இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனா 100% நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னாக்கா இப்போ வந்து 8ஆம் இடத்துல வந்து சனீஸ்வரர் வரார். இருக்கிறதுக்குரிய மறைமுகமான எதிர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து குறைச்சிருவார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். ஆனா என்னதுன்னா 6ஆம் இடத்துல வந்து வரக்கூடிய கிரகம் வந்து கேது. அதற்கு 7ல வந்து ராகு இருக்கார். ஸோ இந்த ஒரு கால்குலேஷன் வந்து நம்ம வந்து மிஸ்கால்குலேட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ராகு கேதுக்கள் வந்து உங்கள் 6ஆம் இடத்துக்கு வர்றாருங்கிறதுனால. ஸோ இந்த மே மாசத்துக்கு அப்புறமா வந்து இருக்கக்கூடிய சூழல் வந்து கொஞ்சம் ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அதற்கும் மேல நடுவுல வந்து நமக்கு வந்து மார்ச் 29லேருந்து ஜூன் 18ஆம் தேதி வரைக்கும் ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டம் வந்து ரொம்ப ஃப்ரிக்ஷனலாக இருக்கும். நிறைய விஷயங்கள் ஆஃபீஸ்லேயும் சரி, ஒர்க் பிளேஸ்லேயும் சரி, ஒரு மாதிரி ஒரு என்னன்னு சொல்றது, எப்படா இந்த விஷயத்துல இருந்து வெளியில வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வந்து ஒரு மேஜர் டெசிஷன் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனிச்சு ஜாகிரதையாக எடுக்க வேண்டும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பிஸ்னஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து நல்லா இருக்கு. பிஸ்னஸ் பார்க்குறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னாக்கா 10ஆம் இடத்தையும் சனீஸ்வரரும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாருங்கிறதுனால அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் நல்லாவே போகும். அதே மாதிரி அதற்கு வேணுங்கிற நிறைய கான்ட்ராக்ட்ஸ்லாம் சைன் பண்ணுவாங்க. புது விஷயங்கள்லாம் வந்து புது பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். புது எக்ஸ்பான்சிவ் மோடுக்கெலாம் வந்து இவங்க வந்து பிஸ்னஸை கொண்டு போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்கு. ஆனால் என்னதுனாக்கா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், சனீஸ்வரருடைய 7.5 காலத்தில் வந்து எப்போவுமே வந்து நம்மளுடைய தேவைகளை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு குறுக்கிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு வந்து நல்லது. அந்த விஷயத்த வந்து இவங்க வந்து கடைபிடிச்சாங்கனாக்கா இவங்களுக்கு நல்லது. என்னென்ன தேவை, எது தேவையில்லை அப்படிங்கிறத வந்து டிஸ்கார்ட் பண்றதுக்கு வந்து மனம் தயங்காமல் டிஸ்கார்ட் பண்ணிட்டாங்கனாக்கா இவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இந்த காலகட்டம் நன்றாகவே செல்லும். இதே மாதிரி இவங்களுடைய மூத்தவர்கள் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த வந்து யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. ஆனா ராகு வந்து சனீஸ்வரர் வீட்டில் இருக்கார். அந்த வேலையும் சேர்த்து ராகு பண்ணுகிறார். அப்படின்னாக்கா ஒரு வகையான எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இவங்களுக்கு வந்து வரக்கூடிய லாபங்கள்ல ஒரு பங்கு வந்து இவங்களுடைய மூத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு வரலாம். இல்ல அவங்கள கவனிக்கணுங்கிறதுக்காக வேண்டி இவங்க வந்து செலவழிக்க வேண்டிய ஒரு சூழலும் இந்த காலகட்டத்துல இருக்கு. பொதுவாக இந்த காலகட்டம் நன்றாகவே இருக்கு. போன விரய விரயஸ்தானத்துல இருந்த சனீஸ்வரரை விட இந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வந்து நல்ல ரிசல்ட்ஸே கொடுப்பார். ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தை தயவு செய்து நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கு வேணுங்கிற அஸ்திவாரங்கள் எல்லாம் போட்டு வைங்க.
அதை கவனித்து நீங்கள் வந்து முன்னேறினீங்கனாக்கா எல்லா விஷயத்துலையும் அவர் வந்து உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களே தருவார். ஆல் த பெஸ்ட். நன்றி.